ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு ஜாமிஸ் vlog. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா பட்டர் சிக்கன் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1 kg போன் உள்ள சிக்கன் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா. நான் கடையில் வாங்கினேன், நான் எப்போயும் ரெகுலராக யூஸ் பண்ண மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை ஒரு பாக்கெட் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. 1 kg சிக்கனுக்கு 50 grams சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபுல் லைம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். கொட்டை எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ லைம் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 tablespoon ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சேர்த்துட்டேன். ஸோ அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அந்த கிளிப் எங்கே மிஸ் ஆகிடுச்சு. ஸோ லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லைம் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 tablespoon ஆஃப் கர்ட், நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு உப்பு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hourலேருந்து ஒரு 1 hour நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போது நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் நான் ஒரு 50 gram ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் மெல்ட் ஆனோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒவ்வொரு பீஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் எல்லா சைடுமே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லெட் போட்டு மூடிட்டு 2 to 3 minutes மட்டும் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 70% கிட்ட ஃப்ரை ஆகிடுச்சு சிக்கனை. இந்த சிக்கனை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ இதே பட்டரில் நம்ம மிச்சதுக்கு எல்லா சிக்கனுமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிஷ் நம்ம முழுக்க பட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ ஆயில் சேர்க்கவே கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஸோ அவங்களோட நம்ம எல்லாத்தையுமே சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே 2 பெரிய சைஸ் ஆனியன் சாப் பண்ணி அதே பட்டரில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் வேறு ஆயில் எதுவும் சேர்த்துக்காதீங்க.
நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ண அதே பட்டர்லேயே வந்துட்டு 2 பெரிய சைஸ் ஆனியன் வந்துட்டு சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ஆனியன் வந்துட்டு அந்த கலர் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் சிக்கன் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியதுனால அந்த சிக்கன் மசாலா அந்த ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணுறப்பே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். அதனால் இந்த மசாலாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள், அதுவே போதும். ஸோ இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது, ஒரு 50% வதக்கினா போதும். வேணும்னா இந்த மாதிரி லிட் போட்டு மூடி வச்சா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு இங்கே வந்து கரம் மசாலா இருக்குது. நான் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் ஃபைனலாக ஒரு 5லேருந்து ஒரு 10 கேஷ்யூ சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்துட்டு ஆறணும். ஸோ வந்துட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் மசாலா ஆறினதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு இந்த மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்குவோம். ஸோ இப்படி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதே கடாயில் இன்னொரு 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் 2-3 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 கிராம் பட்டை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் வந்துட்டு தண்ணி கழுவி எடுத்து ஊற்றி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பபுள்ஸ் வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதுக்கு சிக்கன் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். ஸோ உங்கள் வீட்டில் லெட் இருந்துச்சு அப்படின்னா லெட் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்ததும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்ததுக்கு இங்கே ஸோ அந்த பட்டர் ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ அந்த பட்டருக்கும் அந்த சுகர் சேர்க்குறப்ப வந்து உங்களுக்கு அந்த லைட் அந்த ஸ்வீட்னஸ் தெரியும். கடைசியாக நம்ம கொஞ்சோன்னு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். இது கஸ்தூரி மெத்தின்றது வந்து காஞ்ச வெந்தயக்கீரை தான், வெந்தயக்கீரை இலை. ஸோ கடையில் சுலபமாக கிடைக்கும். நீங்கள் எந்த நான்வெஜ் பண்ணாலுமே வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கிங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல வாசனை கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு க்ரீம் இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் கடையில் க்ரீம் வாங்கி ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட க்ரீம் இல்லை, அதனால வந்துட்டு நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். பாலும் சேர்க்கலாம், பட் ஆனால் நீங்கள் க்ரீம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட பட்டர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல்லில் ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் போகிற ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.